வணக்கம். வெல்கம் டு விஷவாயன் அகாடமி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ப்ராக்டிஸ் ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்லி. ஓகேங்களா? அதாவது ஷார்ட் ஹேண்ட் மெத்தடை, அதாவது ஷார்ட் ஹேண்டை வந்து எப்படி நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதா இந்த வீடியோ சொல்ல போகிறோம்னாங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாமே சொல்கிறேன் நான். ஸோ தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதில் வந்து நான் வந்து மொத்தம் 5 மெத்தட் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த 5யுமே நீங்கள் தரவாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மொத்தம் 5 ஸ்டெப் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 5மே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா, பேசேஜ் ரீட் பண்ணி பழகுங்க. இங்கிலீஷ், தமிழ் ரெண்டில் எதுனாலும் சரி, ஃபஸ்ட்டு ரீட் பண்ணி பாருங்க பேசேஜை. செகண்டு வந்து அந்த ஹார்ட் வேர்டு வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? தேர்டு வந்து அந்த அனலைஸ் பண்ண வேர்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஹார்ட் வேர்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபோர்த்து வந்து ஓவராலாக காப்பரேட் பண்ணணும் நீங்கள். ஃபிஃப்த்து வந்து ஆடியோ எடுக்கணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த 5 மெத்தட் தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசேஜ் ரீடிங். அது வந்து இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டில் எது வேணால் நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஏன் அது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா, நீங்கள் யோசிக்கலாம், எதுக்கு ரீட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து பேசேஜ் வந்து நீங்கள் ப்ராப்பராக ரீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து எங்கே ஃபுல் ஸ்டாப் வருது, எங்கே கம்மா வருது, ஸ்பெல் மிஸ்டேக் என்னென்ன வருது, ஸோ எல்லாமே நோட் பண்ண முடியும். நீங்கள் ரீட் பண்ணி கரெக்டாக பழகினீங்கன்னா உங்களுக்கு வந்து டிக்டேஷன் இருக்கிற ஒரு ப்ரொனன்சியேஷன் நல்லா உங்களுக்கு டெவலப் ஆகும், கண்டிப்பாக ஆகும். இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா டெவலப் ஆகும் உங்களுக்கு ஆகும். ஓகேங்களா? ஸோ பேசேஜ் வந்து நீங்கள் தரவாக ரீட் பண்ணி பழகிக்கணும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஒரு 2 to 3 டைம்ஸ் நீங்கள் பண்ணால் போதும். செகண்ட் என்ன அப்படின்னா, ஹார்ட் வேர்ட் அனாலிசிஸ். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் வந்து ரீட் பண்ணிட்டீங்க பேசேஜை. செகண்ட் வந்து அதில் இருக்கிற ஹார்ட் வேர்ட் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது எப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு ஹார்ட் வேர்ட் அனலைஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்பீட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிக்கப் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன். அந்த ஃபோட்டோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு இது தமிழ். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, அந்த மார்க்கரில் வந்து நான் மார்க் பண்ணியிருப்பேன் ஹார்ட் வேர்டு. இந்த ஸ்பீடில் ஹார்ட் வேர்டு வந்து ஸ்ட்ரோக்கையும் மார்க் பண்ணியிருப்பேன், வேர்டையும் நான் மார்க் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ஹார்ட் வேர்ட் அனாலிசிஸ். ரொம்ப டஃப்பான வேர்டு வந்து நீங்கள் கண்டுபிடிச்சி மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது ரிவிஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ஹார்ட் வேர்டு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போது அனலைஸ் பண்ணுறத நம்ம மார்க் பண்ணி வச்சுருப்போமா, அது என்னென்ன வேர்டு மார்க் பண்ணிக்கிறோமோ எல்லா வேர்டையும் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக ஸ்பீடு பிக்கப் பண்ண முடியும். அந்த அனலைஸ் பண்ண வேர்ட்ஸு மினிமம் ஒரு 3 லைனாக எழுதி பாருங்கள். ஸோ எழுதி பார்த்தா உங்களுக்கு புரியும். சும்மா நீங்கள் மார்க் மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் எழுத விட்டிங்கன்னா ஓகே, அப்போவே தெரியும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் கைப்பட 2 டைம் 3 டைம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அது எப்போவுமே சொன்ன ஸ்பீடு கை வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டெப்பு, காப்பிரைட். ரொம்ப 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 மஸ்டானது. காப்பிரைட் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஆடியோக்கோ நீங்கள் போக தேவையில்லை, காப்பிரைட் பண்ணாலே போதும். ஓகேங்களா? ஸோ காப்பிரைட்டுங்கிறதா ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு. ஸோ காப்பிரைட்டில் 2 ஸ்டெப் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஷார்ட்கட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இங்கிலீஷ்க்கு யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ மொத்தம் 2 ஸ்டெப் உங்களுக்கு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்ஸ். ஓகேங்களா? செகண்டு வந்து காப்பிரைட் பண்ணுறது. ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்கள் ஹார்ட் வேர்ட் நீங்கள் டிக்டேஷன் பண்ணாலே ஓகே தான். அது போக ஸ்பீட் வைஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ எங்கள் அகாடமியில் வந்து இங்கிலீஷ் தனித்தனியாக உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு காப்பிரைட் ஒரு 5 to 10 டைம்ஸ், மினிமம் 5 to மேக்ஸிமம் 10 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும். லாஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆடியோ எடுத்தால் போதும். ஆடியோ வந்து கரெக்டாக எடுக்கணும். எப்போவுமே ஒரே வாய்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணவே கூடாது. அது வந்து மேல் ஆர் ஃபீமேல் எந்த வாய்ஸாக வேணா இருக்கலாம். ஆனால் ஆடியோ வந்து ஒரு மினிமம் 5 டைம்ஸ் இருக்கணும். கார்ப்பரேட் ஒரு 10 டைம்ஸ் பண்ணிடுங்க. ஆடியோ வந்து 5 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதுவுமே என்ன சொல்லிக்கிறேன், மேல் ஆர் ஃபீமேல் வாய்ஸாக இருக்கணும், எக்கோ அடிக்கிற மாதிரி வாய்ஸ் இருக்கணும். வித்தவுட் ஹெட்செட்டில் நீங்கள் ஆடியோ கேட்டு எழுதி பழகணும். ஸோ நம்ம எல்லாம் கம்ஃபர்ட்டாக நம்ம ஹெட்செட் போட்டு எழுதிட்டு எக்ஸாமில் போய் எனக்கு ஆடியோ சரியில்லை, எக்கோ அடிச்சு நம்ம சொல்லவே கூடாது. ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்னென்ன, நீங்கள் இதில் இருக்கிற மாதிரி எல்லா மேல் ஃபீமேல் எக்கோ அடிக்கிற மாதிரி எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த 5 ஸ்டெப்பு உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் 5 ஸ்டெப். இப்போ தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? ஸோ ஓப்பனாக சொல்கிறேன், இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி தான் எங்கள் அகாடமி எல்லாருமே வந்து கரெக்டாக ரிசல்ட் கொடுக்குறாங்க. ஸோ அதே மெத்தட் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு டைம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். நான் சேலஞ்சே பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து சரியாக எழுதலை, எனக்கு ஸ்பீடு வர மாட்டேது, ஹார்ட் வேர்டு எல்லாமே வந்து ஒமிஷன் நிறையா வருது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட லெவல் கொஞ்சம் அப்போ உங்களுக்கு ஆகும். ஓகேங்களா?
ஸோ நான் உண்மையாலுமே சொல்கிறேன். பட் நீங்கள் எந்த ஸ்டெப்புமே ஃபாலோ பண்ணல, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணல, நீங்கள் கொடுக்குற பக்கம் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஏனோ தானோ ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டவுன் கிரேட் தான் உங்களுக்கு ஆகும். ஓகேங்களா? அதை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எங்கள் அகாடமி. ஸோ எங்கள் அகாடமியில் வந்து ஆன்லைன் கிளாஸ் வந்து போயிட்டுருக்கு. யாருக்காவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அது ஆன்லைன் கிளாஸ் வந்து லைவ் ஆன்லைன் கிளாஸு, ரெக்கார்டட் கிளாஸ் கிடையவே கிடையாது. யாருக்காவது ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே நம்பர் தரேன். ஓகேங்களா? அந்த நம்பர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க கிளாஸ் டைமிங் எல்லாமே சொல்லுவேன். மோஸ்ட்லி ஏர்லி மார்னிங், அப்புறம் ஈவினிங் 8 to 9, 9 to 10 அந்த டைமில் உங்களுக்கு கிளாஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.